ஓம் நமோ நாராயணி. ஆன்மீக விஷயங்களில் நம்மளோட சேனலில் நிறைய சித்தர்களை பற்றி பேசியிருக்கோம். திருவண்ணாமலையில் இருந்த ஒரு சித்தர், வடநாட்டில் பிறந்தவர், இரண்டாவது மகனாக பிறந்தவர். யாருன்னு உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் நிறைய பேர் பார்க்க நேர்ந்த ஒரு தெய்வம், மகான், சித்தர், அருள்மிகு யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பேரை கேட்கும்போதே நம்மளோட வைப்ரேஷன் தெரியும். இவரை நேரில் நான் பார்த்ததில்லை. நேரில் பார்த்த என்னுடைய நெருங்கிய நண்பர் எஸ்வி சேகர் சார் சொன்னார், நாராஜ் முதுகு வலின்னு போய் நின்ன தட்டினாரு, சரியாயிடுச்சுன்னு சொன்னார். இது நான் அவரிடம் நேரடியாக என் காதுகளில் கேட்ட விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம். முதுகு வலியால் நான் சிரமப்பட்டேன். இந்த உலகத்தில் மருத்துவத்தால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மகான் செய்கிறார்னா அதை விட அவர் கடவுள் நிரூபிக்கிறதுக்கு வேறு என்ன சாட்சி வேணும்? இது நடந்த உண்மை. இது ஒரு பக்கம். அடுத்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக விஷயத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். குரு ராகவேந்திரர் அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கார். அவர் இந்த திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம், ஒரு கலெக்டர் யோகிராம் சுரத்குமார்கிட்ட போய் கேட்குறார், இந்த வீதியில் லைட் போடணும், போட்டாச்சுன்னா கிரிவலத்தில் நைட்டில் எந்த விதமான தவறுகளும் இருக்காது, ரஜினிகாந்த் போய் கேளு, போட்டு கொடுப்பேங்கிறார். ரஜினிகாந்த் போய் கேட்டால் ஒரு லைட் போட்டு தரேங்கிறார். ரஜினிகாந்த் மனசில் என்ன தோணியிருக்கு, இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை நம்ம ஒருத்தனே செஞ்சுக்கக்கூடாது, எல்லாரும் செய்யட்டோம், ஆளுக்கு ஒரு லைட் போட்டு புண்ணியத்தை தேடிக்கணும்னு நினச்சிட்டு விட்டுட்டார். திரும்ப கலெக்டர் யோகிராம் சுரத்குமார்ட்ட போகிறார். சுவாமி, அவர் ஒரே ஒரு லைட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறார். கொடுப்பான் போ அப்படின்ட்டார். கடைசியில் ஒரு மாதம் கழித்து அந்த கலெக்டரை யோகிராம் சுரத்குமார் ஆசீர்வாதத்தில் ரஜினிகாந்த் கூப்பிட்றார். ஐயா, நீங்கள் லைட்டு வேணும்னு கேட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பே கொள்ளலை, இல்லை நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் அதுக்கு கோச்சிக்கக்கூடாதுன்னு ரஜினிகாந்த் சார் பேசுகிறார். அப்போது சொல்லுங்கன்னாரு. எல்லா லைட்டும் நான் போட்டு கொடுத்தா நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்குவீங்க. ஒரு சித்தர்களினுடைய வார்த்தை எவ்வளவு பலமாக இருக்குங்கிறத இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இது நடந்த உண்மை, நம்ம வாழ்கிற காலத்தில் நடந்த உண்மை. அப்போது இது நம்ம சும்மா கதை சொல்ல முடியாது. எங்கேயோ இருக்கிற சூப்பர் ஸ்டார் எங்கே, எங்கேயோ படித்து வர்ற கலெக்டர் எங்கே, எங்கேயோ நம்ம இந்த கிரிவலத்தில் ஆனந்தமாக நடந்து போகிறோமே, அந்த ஒவ்வொரு லைட்டும் அது யோகிராம் சுரத்குமாரினுடைய ஆசீர்வாதத்தால் கிடைத்ததுங்கிறத மறுக்க முடியாது. இப்படி அனுபவங்களை ஆயிரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகிராம் சுரத்குமார், செல்ல பேர் ஒன்று இருக்குது அவருக்கு. கையில் செரட்டாய் என்று சொல்லக்கூடிய கொட்டாங்குச்சி விசிறி தன்னை பிச்சைக்காரன் என்று அறிமுகப்படுத்தி கொள்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கிறோம், அதனால் நம்ம பிச்சைக்காரன் சொல்கிறார். அந்த பிச்சைக்காரனாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அருள் ஞான வல்லல் கிரிவலத்தில் சுற்றித் திரிகிறார். ரமண மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அரவிந்தர் அதை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய ராமதாசர் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறார். சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஞானம் காசியில் பிறந்ததாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட அற்புதமான இந்த யோகிராம் சுரத்குமாரினுடைய அருளாசி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், இன்றைக்கும் எனக்கு அருளாசி வேணும் சார், எங்கே சார் இருக்கார் அந்த மகான் அப்படின்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது அற்புதமான ஆசிரமம். உங்களுக்கு அமைதி கேட்டை தாண்டே வரும். அடடா, என்ன ஆனந்தம்! 3 வேளையும் உணவு தேவாமிர்தமாக இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு வேறு சாப்பாடு இந்த உலகத்தில் பிடிக்காது. அருமையான சாப்பாடு. பரிமாறும் விதம் அடடா சொல்லிகிட்டே இருக்கலாம். பராமரிப்பு மிகச்சிறப்பு. கோயிலுக்குள்ளே போய்
அந்த அமைதி என்ற சொல்லுக்கான இலக்கணத்தை தேர்ந்தெடுத்து கொள்வீர்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். போய் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே சாமியை கும்பிட்டு, அவர் ஜீவசமாதியான இடமும் அங்கேயே இருக்குது. உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அந்த வைப்ரேஷனை கேப்சர் பண்ணிவிட்டு வரலாம். இப்படி ஒரு இடம். இந்த சம்பவத்திற்கு நான் போனேன். திருவண்ணாமலையில் சிவபெருமானை பார்த்துட்டு, ரமண மகரிஷியை பார்த்துட்டு, என்னை அறியாமல் என்னுடைய நண்பர் சாப்பிட போகலான்னார். எங்களுக்கே தெரியாமல், இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, எனக்கே என்னுடைய அறிவுக்கு தெரியாமல் நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறவங்க இங்கே போனோம். அந்த யோகிராம் சரத்குமாரினுடைய உணவை சாப்பிட போகும்போது தான் அப்படி ஒருத்தர், ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், கோடிசுவாமிகளில் தவிர வேறு எங்கேயும் நான் பெருசாக போனதில்லை. ஏன்னா அவரே என்னை ஆட்கொண்டுட்டார். அப்போ கடைசியில் இங்கே போய் எல்லாம் சாப்பாடெலாம் பார்த்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு வெளியே வரும். இது சாதாரணமான நிகழ்வு. இதை முடிச்சுட்டு மறுநாள் கோயம்புத்தூர் வந்துடுறேன். கோயம்புத்தூரில் காலையில் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு முக்கியமான நபர், விஐபி, ஒரு கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் நம்ம வீட்டுக்கு வராரு. நான் அப்போ தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும், உட்காருங்கன்னாரு. அப்படியே உட்காந்தேன். யோகிராம் சுரத்குமாருக்கு கோவையில் ஒரு அருமையான ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு. யோசிச்சு பாருங்கள், நினைச்சால் ஆச்சரியம். இந்த மாதிரி தான் நம்மளோட குருக்கள் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் கோவை மாவட்டத்தில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமாரினுடைய அந்த திருக்கோயில் என்ன வைப்ரேஷன், அட்மாஸ்பியர், அடடா. இதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் 1.5 ஏக்கர் இடத்த சும்மா கொடுக்குறாரு இந்த ட்ரஸ்ட்டுக்கு. சுரத்குமார் வேணான்ட்டார். 13 சென்ட் விலைக்கு வாங்கி அற்புதமாக அவருடைய சிலை செய்யப்பட்டு உங்கள் கைகளால் வலம்புரி சங்கில் அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அபிஷேகம், பஜன்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். யோகிராம் சுரத்குமார் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டிருப்பார். உங்களுக்கு யோகிராம் சுரத்குமாரினுடைய ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ரொம்ப சிறப்பாக நீங்கள் தாராளமாக யோகிராம் சுரத்குமாரினுடைய ஆசிரமத்துக்கு போகலாம். கோவைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவருடைய பக்தர்கள் இருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய சேவைகளை அங்கே செய்யலாம். 100க்கு 100 மார்க் யோகிராம் சுரத்குமாரினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பவர்கள் மட்டுமே இந்த திருக்கோயிலுக்கு போக முடியும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் நின்னாலே சுவாமி எப்படி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கணுவாய், தடாகம் ரோடுன்னு ஒரு ஊர், கோயம்புத்தூரில் தடாகம் ரோடுன்னு ஒரு ரோடு. அந்த ரோட்டில் கணுவாய் தாண்டி மாங்கரை, அதாவது சுப்பிரமணியர் திருக்கோயில் எல்லாருக்குமே தெரியும், அனுவாவி சுப்பிரமணியர் கோயில். அதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போய் அந்த அற்புதமான அந்த தரிசனத்தை விருப்பம் உள்ளவர்கள் போய்க்கலாம். சார் எங்களுக்கு திருவண்ணாமலை பக்கம், வேலூரில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னா நீங்கள் அங்கே போய்க்கலாம். இப்பேற்பட்ட மகான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, டிசம்பர் 1, 1918ஆம் ஆண்டு பிறந்தார். நமக்காக மகான்கள் அவதரித்த தினத்தை கொண்டாடுவது ஜெயந்தி. இந்த மகான் தன்னை பூத உடலை விட்டு நீங்கியது தேய்பிறை துவாதசி அன்று. பெரும்பாலும் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த திருக்கோயிலுக்கு சென்றால் அவருடைய அற்புதமான வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாளில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுனாலே அவரோட ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அருள்மிகு யோகிராம் சுரத்குமார் அவரினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு தர்ம சிந்தனையோடு வாழ பழகினால் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, விசிறி சாமியார்னு பேர். இந்த விசிறி சாமியாருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விசிறி எப்பயுமே வச்சுருப்பார். இந்த யோகிராம் சுரத்குமாரினுடைய அற்புதங்கள் நிறைய இருக்குது. அவருடைய அருளை பெற்று வியாழக்கிழமைகளில் சுவாதி நட்சத்திரத்தில் தேய்பிறை துவாதசி தினங்களில் அவரை நினைத்தால் அவருடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி, எப்பொழுது திருவண்ணாமலை சென்றாலும் இந்த ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய அருளை பெறவும்,
கோவை மாவட்டத்திற்கு போகும் வாய்ப்பு இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்கும் இந்த பஜனையில் கலந்து கொண்டு உங்களுடைய கர்மவினை நீங்கி யோகிராம் சுரத்குமாரினுடைய அருளாசி பெற அன்புடன் வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.